வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம். மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு. திமுகவின் மிக மிக முக்கியமான அமைச்சருடைய சொத்துக்கள் ஒட்டுமொத்தமாக முடக்கப்பட்டதா? இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம தெள்ளத்தெளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க. திமுகவின் மிக முக்கியமான அமைச்சர்களுடைய சொத்துக்கள் ஒட்டுமொத்தமாக முடக்கப்பட்டதா அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைனாக பார்க்க போகிறோம். பெரியசாமி இருப்பதிலேயே மிக முக்கியமான ஒரு துறை சார்ந்த அமைச்சர், உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சூழ்நிலையிலே பெரியசாமி டோட்டலாக அவருடைய சொத்துக்கள் முடக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுவதா தகவல்கள் அப்படின்றது நமக்கு கிடைக்க பெற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் திமுகவின் மிக மிக முக்கியமான அமைச்சருடைய சொத்துக்கள் ஒட்டுமொத்தமாக முடக்கப்பட்டு விட்டது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. குறிப்பா அடுத்தடுத்த அமைச்சர்களுடைய பட்டியல்கள் திமுகவில் நீண்டு கொண்டே செல்கிறது அப்படின்னு சொல்லிட்டோம் தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. இன்று பெரியசாமி இந்த ஒரு சூழ்நிலையில தான் திமுகவின் மிக மிக முக்கியமான அமைச்சருடைய சொத்துக்கள் பாத்தீங்கன்னா டோட்டலா முடக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் ஏறத்தாழ விட்டது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பதும் ஒரு புறம் வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, திமுகவின் அமைச்சர்களின் சொத்து பட்டியல்களும் ஒருபுறம் வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுவதா தகவல்கள் வெளியாகி இருக்கு நண்பர்களே. ஸோ இப்போ திமுகவுடைய அமைச்சர் மிக மிக முக்கியமான துறை சார்ந்த அமைச்சர்களுடைய சொத்துக்கள் என்பது முடக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமான்றத பார்க்கணும். முதல் கட்டமாக நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெரியசாமி, வேலு, காந்தி, பொன்முடி இப்படி ஒருவராக அமைச்சருடைய பட்டியல்கள் நீண்டு கொண்டே போகிறது அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் திமுகவின் மிக மிக முக்கியமான அமைச்சருடைய சொத்துக்கள் அனைத்தும் முடக்கப்பட வேண்டிய ஒரு சூழல்களுக்கு தள்ளப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுவதா நமக்கு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. 2024 ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் திமுகவின் மிக மிக முக்கியமான அமைச்சருடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டு வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்றத நீங்க எப்படி பார்க்குறீங்க? காலமே முழுமையான அறிவிப்பை அறிவிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி.